இந்த வயசுல இந்த பையன் வந்து இப்படி இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு விஜய்க்கே கிடையாது. பொண்டாட்டி உனக்கு வந்து ஜீவனாம்சம் கேட்டுக்கிறா நீ திமிருப்புத்தான் மறுநாள் அவள்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு போறியா நீ எப்படி அவர் தலைவன்? ஆமாம் நான் தப்புக்குது பசங்க அதெல்லாம் பசங்க திரிசா பற்றி பசங்க இவங்க யாரும் நடிகைங்க இருப்பாங்க தான். என் பொண்ணு கூட கேளுங்க, அம்மா யாரும்மா ஓட்டு போடுவேன்? விஜய். என்ன கட்சிம்மா? விஜய் கட்சி. என் பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆகுது. விஜய் அவர்கள் வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில் நிற்க போறதா சொல்றாங்க. அந்த பெரம்பூர் தொகுதி மக்களை என்ன நினைக்கிறீங்க? நான் உண்மையை சொல்லட்டுமா? என் வீட்டில் வந்து என் மனைவி 2 பொண்ணுங்க 3 பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லாஸ்ட்டாக த்ரிஷா அந்த நியூஸ் யூடியூப்பில் பார்க்க சொல்ல அதை பார்த்துட்டு இந்த வயசில் இந்த பையன் வந்து இப்படி இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு விஜய்க்கே கிடையாது, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு என் மனைவியும் 2 பொண்ணும் சொன்னாங்க. ஆனால் நான் போடுறது வந்து மோடிக்கு தான். மோடி எதுக்கு செலக்ட் பண்ணுறாரோ அதுக்கு தான் போடுவேன். பெரம்பூர் தொகுதி அவர் நிற்கிறாருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குது அரசியலில்? ஏதோ முன் அனுபவம் இருக்குதா? என்ன ஒன்று சினிமா, அதுதான் உனக்கு. அரசியலில் யாருக்கு எந்த ஒரு சாதனையும் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது. அது எப்படி அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க? வேண்டா ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் தான் வருவாங்க. இவெல்லாம் வரவும் முடியாது. அது அவர் நினைக்கிற மாதிரிலாம் பண்ணானா திரிசா வீட்டில் போய் பண்ணிக்கலாம், அங்கே போய் ஓட்டில் நிற்கலாம். ஒரு அரசியலில் வந்து ஒரு தலைவர் ஆகிட்டா நீ பொண்டாட்டி உனக்கு வந்து ஜீவனாம்சம் கேட்டுக்கிறா நீ திமிருப்புத்தான் மறுநாள் அவள்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு போறியா நீ எப்படி அவர் தலைவன்? எப்படி சொல்லுவார்? போடுறேன்னு கூட எங்கள் தம்பி பசங்களாம் அவனுக்கு போடுறேன் இவன் பண்ண அந்த பொம்பளை இட்டுன்னு போனால் மாதிரி கல்யாணத்துக்கு அன்றைக்கே மாறினவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இன்னும் வேலைக்காக பெரம்பூர் தொகுதி மக்களாக நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய்க்கு வந்து அரசியலை பற்றி என்ன தெரியும்? ஒரு கவுன்சிலருக்கு நின்றுருக்காரா, இல்லை ஒரு எம்எல்ஏக்கு நின்றுருக்காரா? எதுவுமே நின்றதில்லை. மக்களை போய் சந்திச்சிருக்காரா? கிடையாது. போகிற இடத்துலலாம் பிரச்சனை தான் நடக்குது. நான் வந்து எந்த கட்சிக்கார சார்பாகவும் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். சரிங்களா? பொதுவாக பேசுகிறேன். நிற்கட்டும், நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சால் செய்யட்டும். அதனால் அனுபவம் இருக்கான்னு நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அனுபவசாலிலாம் கூட வச்சுருக்கிறாப்புல, நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இன்னும் அனுபவம் வேணும் அவருக்கு, இன்னும் அனுபவம் வேணும். இப்போ சீமான் கூட எவ்வளோ நாளாக பாடுபட்டுருக்காரு, மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காரு. மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடல, புரியுதுங்களா? யாருக்கு தலையெழுத்து எப்படி இருக்கோ அவங்க வரட்டும், ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். பப்ளிக்காக நிறைய இப்போ ரொம்ப மக்கள் வர இருக்கோம் நாங்கள். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து திராவிட மாடல் அதிமுகலாம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு பெரம்பலூர் ஒன்றும் முன்னேற்றம் கிடையாது. அதனால் யாரும் வந்து எளிதில் போய் மக்கள் வந்து எந்த சட்டமன்ற உறுப்பினரும் போய் யாரும் மக்கள் சர்வீஸ் பண்ணல. எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உண்டான இதில் இருக்கிறனால வந்து கண்டிப்பாக தளபதி வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். விஜய் அவர்கள் ஏற்று கம்பல்சரி இங்கே வந்து வெற்றி பெறுவார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் தான் நிற்கணும், அவர் நின்று அவர் வரட்டும். இது வரைக்கும் டிஎம்கே அதிமுக இவங்க வந்து இங்கே ஒன்றும் பண்ணலை. இவங்க 2 பேர்லாம் வந்து எதுவும் இங்கே நடக்கலை. கெஞ்சாதான் நிறைய உருவாயிடுச்சு. அங்கங்கே பார்த்தா தெரியாத விற்பாங்க. இப்போ அப்படி வரானுங்க, ஒரு 10 பேரை நிற்க வச்சுக்கின்னு விற்கிறானுங்க, பப்ளிக் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் விஜய் வரட்டும், வந்து அவர் என்ன பண்ணுறாரு. அதாவது இத்தனை ஆண்டுகளில் வந்து டிஎம்கே கோட்டை இதெல்லாம், அது ஒரு காலகட்டங்களில் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. இந்த 2 கட்சிங்க வந்து வர்ற புது கட்சியை வந்து ஜெயிக்க விடவே மாட்டாங்க, பணத்தை அடிப்பானுங்க, எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி வந்து விஜய் ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். 2வது வந்து விஜய் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் வந்ததுனால டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருடைய ஓட்டும் பாதிக்கப்படும். அதனால் முடிவு வந்து இது எப்படின்னு நம்ம சொல்ல முடியல சரியா. ஏடிஎம்கே வந்து இப்போ 3 நாளாக உடஞ்சி போச்சு. டிஎம்கே வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது. ஆனாலும் வந்து விஜயோடைய ரசிகர்னு இருக்கும்போது வந்து இது வந்து யாருடைய ஓட்டு எப்படி பிரியும், எப்படி போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இதில் வந்து டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது, ஏடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்காது. இந்த இடத்துல டஃப்பாக இருக்கிறது விஜய் தான் இருப்பாப்புல இந்த இடத்துல. அது வந்து எப்படின்னு புரியல. ஃபஸ்ட்டாக இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் போட்டி வந்து டிஎம்கே விஜய்க்கு தான். பெரம்பூர் தொகுதியிலான மக்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்களுக்கு ஒரு புது தலைவர் தேவைப்படுது. இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக பாமக தேமுதிக எல்லாம் ஒவ்வொரு கட்சி, நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக இருக்காங்க.
ஸோ இது ஒரு புது மாற்றமாக இருந்தால் ஒரு நல்லதாக இருக்கும். இங்கே வந்தால் ஒரு எல்லாருக்கும் பழைய ஆளே கொடுத்துட்றாங்களே, புது ஆள் கொஞ்சம் கொடுத்தா தானே அவங்க என்ன பண்ணுறாங்க நான் பார்க்கணும்ல, அதுக்கோசம் அந்த மற்றபடி வரும் இல்லை. எங்களுக்கு அது வந்தால் நல்லது தான், நாங்கள் ஏற்றுக்குவோம். ஒரு ஜென்ரலாகவே வந்து ஒரு மாற்றம் தேவை. இப்போ நான் ஜென்ரலாக வந்து டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன், சுயேட்சையும் ஓட்டு போட்டிருக்கேன். எதுக்காக அந்த ஓட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கொள்கையுமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ இந்த ஜென்ரேஷன் என்னன்னா வந்து இப்போது நார்மலாக சின்ன குழந்தை, நானும் இப்போ ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். என் பொண்ணு வச்சுன்னா நல்லா சுதந்திரமாக நடமாட முடியல, ஜென்ரலாக பயந்து வர மாதிரி இருக்குது. அப்படி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஜென்ரலாகவே ஒரு மாற்றம் தேவை. இப்போ 2 கட்சியுமே மாறி ஆடிட்டு இருக்கு. இங்கேனா வந்து ஓட்டு கேட்க நிறைய பேர் வராங்க, ஓட்டு போடுறோம், திருப்பி அவங்க ஒரு 4 வருஷமாக யாரும் வெளியே வரல. இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ வரக்கூடிய யாரும் இருக்குது. ஆனால் இங்கே எப்படின்னா வந்து ஜென்ரலாக ஒரு மாற்றம் வேணும். அதில் வந்து அவர் நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு 100% அதிகமாக இருக்குது. டிவிக்கே தான் வரும் பெரம்பூர். டிவிக்கே இந்த சீமான் யோகா சாம்பார் அண்ணனுக்கு கொஞ்சம் போ எல்லாம் டிவிக்கு இருந்தாலும் டிவி கொள்கை எதுன்னு யாரும் சொன்னார்? மோடி சொன்னார் கொள்கை எதுன்னு. டிஎம்கே டிஎஸ் வச்சுருந்தாங்க, அது ஜெயலலிதாமாவும் சொல்லிக்கிறாங்க டிஎஸ் வச்சு. அதுன்னு அவர் சொன்னார். ஆமாம், என்ன தப்புக்குது? அவங்க பர்சனல் அதெல்லாம் பசங்க திரிசா பற்றி பசங்க இவங்க யாரும் நடிகர் இது பண்ணலாம். மொத்தம் எல்லோரும் சொல்கிறோம், நடிகர் எல்லாருமே அரசியல் பண்ணல போலையா, லேடிஸில் வீக் இல்லையா? பெரம்பூர் தொகுதி வரைக்கும் பார்க்குறவன் விஜய் நிற்கிறதுறாங்க என்னங்க தகவல் வந்திருக்கு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அவர் நின்னாக்கா பலன் இருக்கா இல்லையா தெரியல. இங்கே காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரம்பூர் வந்து இந்த கொளுத்து தொகுதி ஃபுல்லாக சிஎம் முக ஸ்டாலின் தானே ஃபஸ்ட்டு. அவர் தான், அப்புறமா தான் எல்லாம். எதனால முடியாது? அவருக்கு பின்னாடி அவ்வளோ கூட்டம் வருது. இல்லை, நம்ம அவர் தோப்பார்னு சொல்ல முடியாது, அவங்களோட இது அதெல்லாம் புரியுதுங்களா. நம்ம கான்ஃபிடன்ஸாக யாருமே சொல்ல முடியாது. அவர் வந்தாலும் சந்தோஷம் தான், இவர் வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அது வாய்ப்பே கிடையாது அவருக்கு. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு எடப்பாடிக்கிட்டேயோ யாரை கூட அவர் வந்து இது பண்ணியிருந்தாக்கா அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு சீட்டு கிடச்சிடும். அதுதான், அவர் தனித்து இருந்தானாக்கா ரொம்ப கஷ்டம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிஎம்கே இல்ல சிபிஐ தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், விஜய் அவர்கள் நிக்கிறதுனால ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை, வரதுக்கு சான்ஸ் கிடையாது. கொஞ்சம் டிஎம்கே ஏடிஎம்கே தான் வரும் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும். இந்த சின்ன பசங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்கன்னு நினைப்பேன். மாதம் பார்த்து முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் அந்த ஒரு நிகழ்ச்சியே போதும். அதுக்கப்புறம் அவனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. போடணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றி விட்டான். யார் போனால் சரி நான் கேட்குறேன், உங்கள் அக்கா தங்கச்சி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு இல்லை, நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை ஒத்துப்பீங்களா சொல்லு. பொண்டாட்டி புள்ள பொண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒரு பொண்ணை எடுத்து வந்து தைரியமாக நிற்கிற கல்யாணத்தில் யார் ஒன்று மதிப்பாங்க? யார் மதிப்பாங்க சொல்லுங்கள்? அந்த கோட்டையை ஓட்டை போட தான் இப்போ தளபதி இறங்கியிருக்காரு. ஓட்டையை போட்டுறாரு. பெரம்பூரில் இல்லை, டோட்டல் சென்னையிலே ஓட்டை வந்துடும். டோட்டல் சென்னை தளபதியோட தாக்கம் கண்டிப்பாக தளபதியோட தாக்கம் வந்து பெரம்பூரில் தான் நிற்கிறார் அவர். ஆனால் அவரோட தாக்கம் வந்து குளத்தூர் முதலமைச்சர் முக ஸ்டாலினில் அவர் இன்றைக்கி வெற்றி பெறுவார்ன்ற சந்தேகம் தான். அவரோட தாக்கம் பக்கத்து தொகுதினால பெரம்பூர், குளத்தூர், திருவிக நகர், மாதாவரம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துலாம். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு 9-10 மணிக்கெலாம் வந்து ரிசல்ட் வந்துடும். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் சுற்றுலேருந்து முன்னணியில் இருக்கிறார். எடுத்து போட்டிட்டு அனைவரும் டெபாசிட் இருந்தாரு. கம்பல்சரி குறைஞ்ச 1 லட்சம் ஓட்டு ஜெயிப்பார் தளபதி. அவரே இது இலவசம் அது இலவசம் எங்களுக்கு வேண்டாம் கெஞ்சா ஒழிக்கிறாரா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? குழந்தைங்களுக்கு கூட இப்போ பாதுகாப்பு கிடையாது. அம்பத்தூரில் வயசான ஆயா ரோட்டில் படுத்துக்கின்னு இந்த ஆயாவை கூட்டின்னு போய் இது பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் கூட கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த ஆட்சியில் ரொம்ப மோசம். குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ வயசு பொண்ணுங்களுக்கு எங்கேருந்து பாதுகாப்பு வரும்? அதாவது 50% வந்து ஓட்டு வாங்கி டிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா வந்து ஜெயலலிதா இல்லை. ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுனால வந்து இந்த எடப்பாடி வந்து கட்சை வந்து எல்லாரையும் வெளியில் போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டதுனால கட்சியை பலவீனப்படுத்தி எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. எடப்பாடி வந்து இனிமேல் ஜென்மத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து தான் டிஎம்கேவுடைய பலம். இப்போ அந்த பலம் தான் வந்து டிஎம்கேக்கு பலவீனம். இப்போ என்னன்னு கேட்டால் விஜய் வந்தது தான் பலவீனம்.
விஜய்க்கு வந்து கெட்ட பேர்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஃபீல்டில் வந்து நல்லா சம்பாதிக்கிறதுல இருந்து தானே வெளியில் வராப்புல. அதனால் வந்து வாய்ப்பு இருக்குது, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா விஜய் ரசிகர் வந்து 3 பேராச்சும் இருக்கிறாங்க. வந்து இது கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். விஜய்க்கும் டிஎம்கேக்கும் டஃப்பாக இருக்கும். விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டிஎம்கேட கோட்டையாச்சு. இருந்தாலும் கோட்டை கிட்டலாம் கிடையாது, எல்லாம் திருட்டு அரசியல் தானே. போன வாட்டி பொங்கலுக்கு வந்து காசே தரல, இந்த வாட்டி வந்து காசு கொடுக்குறாங்க. திடீர்னு 5000 ரூபா ஓட்டுக்கு வந்து அந்த மகளிர் உரிமை கொண்டு போடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி போட வேண்டியதானே. எல்லாம் எலெக்ஷனை கருத்தில் எல்லாம் மக்களுக்கு தெரியும்ல. நான் பைத்தியக்காரங்களா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மாற்றம் வரணும்னு நினச்சாங்கன்னா மாற்றம் வருவாங்க. ஆனால் யூத்துங்க ஓட்டுன்னு இருக்கும்போது நிறைய விஜய்க்கு தான் விடுவோம். இப்போ பசங்க, இந்த படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க இதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்படியே வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் கூட வந்து அதிக ஓட்டுலலாம் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. கழுத்தை பிடிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஏடிஎம்கே போட்டி கிடையாது இந்த வாட்டி. ஏடிஎம்கே டோட்டலாக அழியும். எல்லாரும் வந்து ஒரே இதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்து கொண்டு வந்தோம்னா இப்போ நல்லதாக தானே நடக்கும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் நல்லதே பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, படத்தில் நடிக்க போயிடுவார், இவரெல்லாம் இப்போ கட்சியில் பண்ண நினச்சிருந்தாங்க. அன்றைக்கி எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயினார், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனார். இவரும் அதே மாதிரி வந்தால் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, தப்பு ஒன்றும் இல்லையே. எல்லாருக்கும் பழைய ஆளுக்கே போட்டுட்டு இருக்கோம்ல. புது ஆளுக்கு ஒரு மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். வாழ்க்கை எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறும். ஏன்னா இவங்க வந்து வர்றது எல்லாம் ஊழல் எல்லாம் ஏகப்பட்டது நடந்துகிட்டே இருக்குது. அந்த கட்சியில் அவ்வளோ இருக்காதுன்னு வாக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். பட் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும்ன்றது வரலாறுன்றது திமுகவோட கோட்டையாக தான் இருக்குது. பெரம்பூர் அப்படி தான் இருந்திருக்கு. விஜயால் அந்த கோட்டையை தகர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடலாண்ணா, ஒரு ஆள் முயற்சி பண்ணால் யார் எது வேணாலும் பண்ணலாம், கம்பல்சரி வரலாம். புரியுதுங்களா? ஒரு குதிரை மட்டும் ஓட்டிகிட்டே இருக்கு, ஒரு குதிரை முடியாமல் உக்காந்துச்சுன்னா திருப்பி அந்த முடியாத குதிரை திருப்பி ஓடி என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான், எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் பண்ணலாம், பக்கவாக இருக்கும். அது பெரம்பூர்ன்றது டிஎம்கே கோட்டை தான் பிரதர். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா இல்லாத பீரியடில் டிஎம்கே கோட்டையாக இருந்தது. இப்போ அவங்களோட பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டைன்றது இவங்களாக ஒரு கிரியேட் பண்ணிக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து இப்போ இந்த இடத்துல வந்து டிஎம்கேவும் வின் பண்ணியிருக்காங்க, சிபிஐ வின் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஜனங்க முடிவு எடுக்கிற ஒரு இது தான். இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் நின்னா கூட இவங்க விஜய் ஓட்டு போகிறதுக்கு ஒரு பர்சன் இருக்குது. மேபி இதில் வந்து யார் வின் பண்ணி இப்போ ஜெயிச்சா கூட ரொம்ப க்ளோஸாக தான் போய் வின் பண்ணுவாங்க. இப்போது ஓட்டு பிரிக்கிறதுக்கானே கிடையாது. ஜென்ரலாகவே வந்து இவங்க என்ன கொள்கைகள் கொண்டு வராங்கன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைகளை வாங்கி படிக்கிறாங்க. இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, அதெல்லாம் இது படிக்கிறதுனால இந்த வாட்டி மாதிரி யார் வின் பண்ணாலும் ரொம்ப க்ளோஸாக போய் வின் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10%, 2%, 1% அந்த மாதிரி வின் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஓட்டில் டிஎம்கே வின் பண்ணாங்க, ஏடிஎம்கே விட. அந்த மாதிரி யார் வின் பண்ணாலும் அந்த க்ளோஸாக போய் வின் பண்ணுவாங்க. ஆனால் இது டிஎம்கே கோட்டைன்றது கிடையாது. மேபி 2 வாட்டி வின் பண்ணதெல்லாம் பார்த்து இது பண்ண முடியாது. புதுசாக வரவங்களுக்கு பார்ப்போம். அது இந்த வாட்டி இந்த கோட்டை உடையும் நினைக்கிறேன். ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க, ஆனால் அதிகமாக வந்து ஜெயிச்சு அதிகமாக தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஓடிச்சோம் டிஎம்கே. பட்டர் பிஸ்கட்டுக்காக மரம் ஏறி கட்டுவோம். டிஎம்கே ஒரு பட்டர் பிஸ்கட்டுக்காக எங்களை வச்சு அங்கே ஏற்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை டெலிஃபோன்ஸில். எங்கள் அப்பா டெலிஃபோன்ஸில் வேலை இல்லை, லைன் இன்ஸ்பெக்டர். எனக்கு வேலை எழுதி கொடுத்தாங்கன்னா வேலை இல்லை. ராகுல் காந்தியில் வேலை இல்லை. ஆட்சி விபி சிங் ஆட்சி கழிச்சாங்க, இங்கே கலைஞர் ஆட்சி கழிச்சாங்க, அங்கே விபி சிங் ஆட்சி கழிச்சாங்க. டெல்லி தானே டெலிஃபோனு போச்சு. அப்போ இந்த ஒரு தேர்தலில் டிஎம்கே இந்த தொகுதியில் ஜெயிக்காது. டிஎம்கே ஜெயிக்காதுன்னு சொல்ல வரல, தப்பு கொடுக்கும். ஆனால் அது ஜெயிக்கும். நான் என்னுடைய விருப்பம் ஜெயிக்கணும். டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஆமாம், ஜெயிக்கும். அதனால் வந்து சிறுபான்மை மக்கள் வாழ்கிற இடத்துல அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அது உண்மை. எல்லாமே 18-20 வயசு இருக்கிற பசங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்களுடைய ரசிகர் பாணியில் அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். அனுபவசாலிங்க கணிக்கிறதெல்லாம் இப்படி தான் கணிக்கிறாங்க, வேறு ஒன்று. பட் ஆனால் விஜய் இங்கே பெரம்பூர்லேருந்து தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு, நான் சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் தெரிஞ்சவங்க ஓட்டு இல்லை, அவங்க ரசிகர்கள் என்ற முறையில் இருக்க ஓட்டு வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னாக்கா 18 to 21 வயசு, இல்லை மிஞ்சி போனால் 25 வயசு, அவ்வளோதான். ஓட்டு வாங்குவார், ஆனால் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற எங்க நின்று அவரால் ஜெயிக்க முடியும்? அவர் அந்த எங்கே அந்த கொஞ்சம் போனார் பாரு, கரூர் ரெண்டாக இருப்பார். அந்த 2-3 இடம் போனார் பாரு. அங்கே தான் அந்த பசங்க தான் அந்த வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அந்த பசங்க யங்ஸ்டர், அந்த 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே. நாங்கள் யங்ஸ்டர்ஸ் தாங்க இன்றைக்கி விஷயம். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸையும் கன்வெர்ட் பண்ணுறாங்க.
நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் இருக்க பொறுப்பில் இருக்க பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து முந்தா நாள் எனக்கு கால் பண்ணி பேசுகிறார். தம்பி என்னப்பா என் வீட்டில் பொண்ணு வந்து தளபதி ஓட்டு போட சொல்கிற பையன் ஒய்ஃபும் போட சொல்கிறாங்க, என்னையும் போட சொல்கிறாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன் தளபதி ஓட்டு போட. பெரம்பூர் தொகுதியில் ஒரு முக்கியமான காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கார். பேர் சொன்னால் தப்பாகிடும். அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறா போல். பேசி எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபும் தளபதி ஓட்டு போடுறாங்க, பொண்ணும் பையனும் போடுறேன்றாங்க, என்னையும் கன்வின்ஸ் பண்ணுறாப்ப நானும் போட ஒத்துக்கிட்டேன் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் பசங்க இளைஞர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு தான் போட்டாகணும், இந்த வாட்டி விசில் சின்னது தான் போடணும்னு. காலம் மாறிடுச்சு. கிடையாது. விஜய் வரட்டும். அவர் வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு முதல்ல என்னன்னா அவர் என்ன செய்கிறாரோ அவர் செய்யட்டும். முதல்ல கெஞ்சா ஒழிக்கிறாரா, எங்களுக்கு அது சந்தோஷம். இலவச பஸ்ஸு இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். பஸ்ஸில் ஏறிட்டு ஆம்பளைங்க டிக்கெட் எடுக்கிறாங்க, நீங்கள் டிக்கெட்டே இல்லை ஏந்து போ அப்படின்றாங்க. அந்த மாதிரி இலவச பஸ்ஸு எங்களுக்கு தேவையில்லை. நார்மலாக என்னங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டு யாருக்கிட்டையும் இருக்காதா? இந்த இலவசம் வந்து பெண்களுக்கு ரொம்ப அவமானம் வந்திருக்கு. அதனால் இலவச பஸ்ஸெல்லாம் எங்களுக்கு வேணாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இது இருந்தால் போதும். கெஞ்சா ஒழிக்கணும், அவ்வளோதான். கெஞ்சா ஒழிச்சா எங்களுக்கு அது போதுங்க. இதுதான் வேணும். மகளிருக்கு காசு இவ்வளோ போட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் காலையில் உட்காந்து ஒரு பொழப்பு போனால் 10 ரூபா சம்பாரிச்சா எங்களுக்கு சோறு கிடைக்கும். இந்த மகளிர் 1000 ரூபாய் வந்து தான் எங்களுக்கு சோறுன்னு கிடையாது. இது வரைக்கும் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேருக்கு வரல. இத்தனைக்கும் நான் ரோட்டில் தான் குழப்பு எடுக்கிறேன், ஒன்றுமே கிடையாது. இந்த காவா நோண்டி எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை பேர் விழுந்துட்டாங்க. நாங்கள் தான் காலையில் கடை போடுறதுனால தூக்கி அவங்கள விட்டு அந்த பேரிகேட்லாம் ஊந்து போச்சு. நாங்கள் எடுத்துக்க முடியுமா? நாங்கள் எத்தனை வாட்டி சொல்லி அதை செய்யவே இல்லை. நாங்கள் ஒரு இதில் நியூஸில் ஒரு பேட்டி கொடுத்தோம். அதை இப்போ அதை செய்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அதை மூடுறாங்களா இல்லை அந்த தண்ணியை எடுத்துட்டு சுத்தம் பண்ணுறாங்களா? மழை நீர் காவா நாங்கள், ஆனால் மழை நீர் காவா இல்லை, காவா தண்ணி தான் அதில் ஓடிடுது. என்னென்னா வந்து இப்போ எல்லாமே யங்ஸ்டர் சப்போர்ட் அவருக்கு. இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஏடிஎம்கில் இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு கொள்கையில் பார்த்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன்ற மாதிரி. இப்போ என் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருமே விஜய்க்கு ஓட்டு. ஆனால் அவர் உண்மையிலே வந்து புதுசாக வரவங்க வந்து பார்த்துட்டு இவங்க ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து இப்போ கருணாநிதி, ஜெயலலிதா அப்படி வந்து இருந்த பட்சத்தில் இப்போ ஒருத்தர் புதுசாக வராரு. புதுசாக வரவங்க நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்படிதான் சான்ஸ் கொடுத்து தப்பே கிடையாது. வரட்டும், முடிஞ்சளவுக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்க வைப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணால் தெரியும். அப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் அவர் என்ன தப்பு பண்ணுறாரு அடுத்த ரோலில் தெரியும். இல்லைன்னா சுத்தமாக தெரியாது. என் பொண்ணு கூட கேளுங்க, அம்மா யாரும்மா ஓட்டு போடுவேன்? விஜய். என்ன கட்சிம்மா? விஜய் கட்சி. என் பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆகுது. இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரத்தெலாம் வந்து ஒரு வாட்டி நான் யூடியூப்பில் போட்டு காமிச்சேன். உட்காந்து அந்தளவுக்கு பார்க்குறாங்க. என் பொண்ணு புக் எடுத்து படித்தது கிடையாது. இப்போ அவர் பிரச்சாரத்தை உடந்து பார்க்கும்போது உட்காந்து கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பெரம்பூரில் நடந்துச்சு, ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு, பொதுக்கூட்டம். அதில் கூட் பண்ணி உட்கார வச்சேன். என் பொண்ணு அவ்வளோ அழகாக உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்பீச் கேட்குறாங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தைலாம் பிடிச்சி போச்சு. அதனால் வந்து ஒரு நடிகராக அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு என்னென்ன கொள்கை கொடுக்குறாருன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? இப்போ அவருடைய பிரச்சாரம் பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், ப்ளஸ் அவருடைய கொள்கைகள் மக்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கா நான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வருகிற காலத்தில் பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அதிகமாக இப்போ கஞ்சா அதிகமாகிடுச்சு, இது நிப்பாட்டணும். மது பழக்கத்தை நிப்பாட்டணும். அதுக்கான கடைகள் குறைச்சாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து மாறுவாங்க. அதனால் வந்தால் நல்லது. வந்து ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நம்ம பெரம்பூர் தான் நிற்க போகிறாரான்னு இன்னும் ஃபஸ்ட்டு கொடுக்கல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் பார்த்து இது 2 தொகுதி மாறும். திருக்கநகர் தொகுதியும் மாறும், பெரம்பூர் தொகுதியும் மாறும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கநகர் தொகுதி தான், சரிங்களா? இப்போ பெரம்பூர் தொகுதி தான் பக்கத்தில் வரும். அவர் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. வரட்டும், அவர் வந்து பிரச்சாரம் பண்ணட்டும், பார்ப்போம். ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதி மக்களா உங்கள் ஓட்டு யாருக்கு? டிவிக்கு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். டிஎம்கே தானா? நான் வந்து பிஜேபிக்கு தான். அதான் மோடி எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அதுக்கு ஓட்டு போடுவோம். டிஎம்கே வந்து இந்தியாவுக்கு எது பெருமை சேர்த்து தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. டிவிக்கு. என் குடும்பத்தில் 10 ஓட்டும் டிவிக்கு தான். விஜய்க்கு. சார் விஜய் தான், விசில் சின்னம் தான். விஜய்க்கு தாங்க ஓட்டு.